கிருஷ்ணன் பகவான் அர்ஜுனனுக்கு போதித்த கீதை. அர்ஜுன் கிருஷ்ணனின் மைத்துன். அவர்கள் இருவரும் உறவினர்கள் மட்டுமல்ல, உயிர் நண்பர்களும் கூட. குருசித்திர யுத்தம் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த வேளையில் போர்க்களத்தில் கேள்வி கேட்பதற்கோ விளக்கம் தருவதற்கோ நேரமே இல்லை என்ற நிலை இருந்தாலும் மைத்துனின் மஞ்சளத்தை போக்க பகவான் கிருஷ்ணன் கீதையை போதித்து வெற்றி பெற்றார். இதற்காக கிருஷ்ணன் மாறாக அவனது கவலையை மாற்றும் மருந்தை தந்து என்ன நண்பது பற்றி கீதையில் கூறுகிறார். அர்ஜுனா, நீ என் மைத்துனன் என்ற உறவு மட்டுமல்ல, நல்ல நண்பனுமாக இருக்கிறாய். நான் உனக்கு தேரோட்டம் அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறேன். இருந்தாலும் உன்னிடம் இருக்கும் அஞ்ஞானத்தால் போர் புரியாமல் அர்ஜுனின் வீல் கீழே போட்டுவிட்டு மனம் வருந்துகிறான். அஞ்ஞானத்தை உன் முயற்சியாலே போக்க வேண்டும். அதிசயத்தை அவரவர் சொந்த முயற்சியாலே வெல்ல வேண்டும். அப்போது கிடைக்கும் சத்திய ஞானம் தான் நிரந்தர பொக்கிஷம். அப்போது மன வலிமை சக்தியும் உண்டாகும். அதுபோல மனதில் உண்டாகும் அஞ்ஞானமாகிய அறியாமையை போக்க நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும் என்றார். உடனே அர்ஜுனன் வில்லை எடுத்தான், எதிரிகளை சாய்த்தான். நீங்களும் மனஞ்சலமான நேரத்தில் கீதையை படியுங்கள். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். மனதில் தைரியம் தானாகவே வரும். நம் செயல்பாடுகளும் சிறப்பாக அமையும். சூரியன் கண்ட சிவ தரிசனம். ஒரு முறை சூரிய பகவான் கிரிவலம் குறித்து கேலியாக பேசிவிட்டார். அதற்கு அவர் அனுபவித்த சோதனைகளை பற்றி கேளுங்கள். சூரிய பகவான் உலகமெங்கும் உள்ள பல மலைகளின் மேல் தன் கதிரிகளை வீசியபடியே 7 குதிரைகளை பூட்டிய தன் தேரின் மீது பவனி வந்து கொண்டே இருப்பார். ஒரு முறை அவர் திருவண்ணாமலையின் மீது வழக்கமான அலட்சியத்துடன் சுட்டெரிக்கும் கதிரிகளை வீசியபடியே வந்து கொண்டிருந்தார். சிவனே அல்லவா அன்னமலையாக அங்கு எழுந்திருக்கிறார். அவரது நெற்றிக்கண் முன் சூரியன் வெப்பம் மிக சாதாரணமானது அல்லவா? இதை உணராத சூரியன் கர்வத்துடன் தன் உஷ்ணத்தை அண்ணாமலை மீது பாய்ச்சு. அதனால் அவருக்கு வந்த வினை, அவரது தேர சக்கரங்கள் வெடித்து சிதறின. தேர் சரிந்தது. 7 குதிரைகளும் உயிரை விட்டன. உடனே சூரிய பகவான் பிரம்மாவை நோக்கி, பிரம்மனை, காலத்தின் இயக்கமே நின்று விட்டதே, இது என்ன சோதனை என கதறினான். அப்போது அசிரி ஒலித்தது. சூரியனே, நீ மற்ற மலைகள் போல் அண்ணாமலையை வெறும் கற்பாறை என நினைக்காதே. அங்கே சிவனே மலையாக இருக்கிறார். அங்கு செல்லும் போது மலையை வளம் செய்தபடியே ஒதுங்கி செல்ல வேண்டும். அந்த 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 கிரிவலத்தால் உனக்கு நன்மை உண்டாகும் என்று கூறியது. சூரியனும் தன் தவறை உணர்ந்து மலை வளர்ந்தான். இழந்த தேரையும் குதிரைகளையும் பெற்றான். சிவனும் பார்வதியும் ரிஷபத்தில் காட்சியளித்த அருள் புரிந்தனர். சூரியன் சிவதரிசனம் பெற்று மகிழ்ந்தான். பகவானை காணும் வழிகள். பகவானை எப்போதும் காண முடியும் என ஒவ்வொருவரையும் கேட்டு கொண்டிருந்தான். ஒருவன் அப்போது ஒரு ஆசிரமத்தில் இருக்கும் மகான் அதற்கான பதிலை கூற முடியும் என்று சிலர் கூறினர். அவனும் அங்கு சென்றான். ஆசிரமத்தின் உள்ளே வெளிச்சம் அவ்வளவாக இல்லை. அவன் குருவே என்றான். என்ன வேண்டும் என்றார். பகவானை அடையும் வழியை பற்றி விபரித்த கேட்க வந்திருக்கிறேன் என்றான். அதற்கு அவர் அப்படியா என்றார். முதலில் அந்த கை விளக்கை ஏற்று அவன் விளக்கை ஏற்ற முயன்றான். ஆனால் முடியவில்லை. குருவை, விளக்கில் நீர் இருக்கிறது, என்னால் ஏற்ற முடியவில்லை. நீரை எடுத்து வெளியே கொட்டு. இந்த எண்ணெயை ஊற்று. எண்ணெயை ஊற்றினாலும் திரி ஈரமாக உள்ளது என்றான். திரியினை பிழிந்து காய வை, பிறகு தீபம் ஏற்றிப்பார். குருவை, விளக்கம் ஏமாற்றி ஏற்றிவிட்டேன். என் சந்தேகத்துக்கு இனிமேலாவது விடையை கூறுவீர்களா என்றான்.
மகனே, அதே இப்போது விளக்கினேன், புரியவில்லையா? நமது ஜீவாத்மாதான் அந்த திரி நூல். அது ஆசை எனும் நீரில் நனைந்துள்ளது. ஆசையாகிய நீரை வெளியேற்றிவிட்டு வைராக்கி எனும் சூரியன் ஒளியில் காயம் வைக்க வேண்டும் என்பது பெரும்பு. இறை நாம் எனும் எண்ணெயால் விளக்கை நிரப்ப பிறகுதான் விவேகம் என்னும் தீப ஒளியை ஏற்ற முடியும். இதை சரியாக செய்தால் உனக்கு எல்லாம் விளங்கிவிடும் என்றார். மகானின் உபதேசம். மகானிடம் வந்த பக்தன் ஒருவன், சுவாமி, நான் மனதார எந்த தவறும் செய்வதில்லை, பிறருக்கு எந்த கெடுதலும் நினைப்பதில்லை. ஆகவே எனது மனம் தூய்மையாகவும் உள்ளது. எனக்கு தங்களுடைய உபதேசம் தேவைதானா என்று கேட்டான். அதற்கு மகான், நீ எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்திரு. 2 நாட்களுக்கு மட்டும். அதன் பின்னவா பிறகு உனக்கு உபதேசம் தேவையா இல்லையா என்று தெரிந்துவிடும் என்றார். அவர் சொன்னபடியே 2 நாட்கள் கழித்து வந்தான் பக்தன். மகனே, உன் ஆடைகளில் ஏன் இவ்வளவு தூசு படிந்துள்ளது? உன் முகத்திலும் அழுக்கு படிந்து கிடைக்கிறது என்றார். எந்த வேலையும் செய்யாமல் ஒரே இடத்தில் உட்கார்ந்து இருக்கும்போதே உன்மேல் இவ்வளோ இவ்வளோ மாசு படிந்திருக்கே, போது உன் மனதில் எவ்வளோ அழுக்கு படிந்திருக்கும் என்றார். அதற்கு மகான், நல்ல எண்ணங்களை மனதுக்குள் எப்போதும் நிரப்பி கொண்டிருக்க வேண்டும். அதற்கு தான் இந்த உபதேசம் செய்யப்படுகிறது என்றார். கடவுளுக்கு பிடித்த காணிக்கை. ஒரு ஏழை தன் குடிசைக்கு அருகே இருக்கும் கோயிலுக்கு பலரும் வந்து செல்வதை தினமும் பார்த்தான். அதனால் அவனும் ஒரு நாளாவது நானும் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என நினைத்தான். அவனது ஆசைப்படியே ஒரு நாள் கோயிலுக்கு சென்றான். அங்கே பலரும் இறைவனுக்கு விதவிதமான காணிக்கைகள் தருவதையும் வசதிக்கும் ஏற்ப ஆராதனைகள் செய்வதையும் பார்த்தான். கடவுளுக்கு எதையுமே தர முடியாதபடி இருக்கும் தன் வறுமை நிலையை நினைத்து கொண்டு கண்ணீரை விட்டான். அப்போது திடீரென அவன் முன் கடவுள் தோன்றினார். பக்தனே, நீ வருந்தாதே. தூய்மையான அன்புடன் சிந்தும் உன் கண்ணீரை எனக்கு மிகவும் பிரியமான காணிக்கை என்று கூறி அந்த காணிக்கையை நீ எனக்காக அழித்திருக்கிறாய் என்றபடியே அவன் கண்ணீரை தமது கைகளில் ஏந்தி நின்று அவனது வறுமை நிலை நீங்க ஆசீர்வதித்து மறைந்தார். கஜேந்திரனை காப்பாற்றிய மகாவிஷ்ணு. மன்னன் ஒருவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. வைகுண்டம் என்று சொல்லுகிறீர்களே, அது எங்கு உள்ளது? அது பூமியிலிருந்து எவ்வளவு தூரம் என்ற சந்தேகம் மன்னனுக்கு வந்தது. உடனே அரசன் அவ்வையை கூட்டி சபையில் உள்ள பண்டிதர்களிடம் இந்த கேள்வி கேட்டான். அவர்கள் அவரவர் அறிவுக்கு எட்டியவரை வைகுண்டம் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்பதை குறிப்பிட்டனர். இவர்களது பதில் மன்னருக்கு திருப்தி தரவில்லை. அப்போது சபையில் இருந்த பீதூஸ்கன் எழுந்து, மகாராஜா, வைகுண்டம் கூப்பிடும் தூரத்தில்தான் உள்ளது என்றான். இதற்கு ஆதாரம் என்ன இருக்கிறது என்று மன்னன் கேட்டான். உடனே பீதூஸ்கன் கஜேந்திரன் என்னும் யானையை முதலை பிடித்த போது ஆதி மூலமே என்று கூவிய அந்த யானை குரல் கேட்டு கன நேரத்தில் மகாவிஷ்ணு அங்கே தோன்றி கஜேந்திரனை காப்பாற்றினார். இது உண்மை எனில் வைகுண்டம் கூப்பிடும் தூரத்தில் தான் இருக்கிறது என்பது உண்மைதானே என்று பதிலளித்தான். இதை சபையோர் கரகோஷமிட்டு வாழ்த்தினர். மன்னன் மனமகிழ்ந்த விதுசகனுக்கு பரிசுகள் வழங்கிய பாராட்டினார். வைசரவணனை குபரேன். விச்சிரவசு என்றோர் முனிவர், சிறந்த சிவபக்தர். அவர் யாகம் ஒன்று செய்ய விரும்பினார். ஆனால் திருமணம் ஆனவர்கள் மட்டும்தான் யாகம் செய்ய முடியும் என்பதால் அவர் பரதவாட்சி முனிவரின் மகளை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு வைசரவணன் என்று பெயர் வைத்தார். தந்தையை போலவே இவனும் பக்திமானாக இருந்தான். ஒரு நாள் பெற்றோரிடம் சென்று தான் பிரம்மனை குறித்து தவம் இருக்க போவதாக சொன்னான். அவர்களுக்கு அதில் மகிழ்ச்சி அவனை மனதார ஆசீர்வதித்து அனுப்பினர். வைஸ்வரன் அமைதியான இடத்திற்கு சென்று தவத்தில் மூழ்கினான்.
அது சாதாரண தவம் இல்லை. முதலில் ஆகாரமின்றி தண்ணீரை மட்டுமே அருந்தி தவம் இருந்த வைஸ்வரன் பிறகு தண்ணீரையும் தவிர்த்து வெறும் காற்றை மட்டுமே பூசித்தபடி தவத்தை தொடர்ந்தான். அவனது பக்தியின் வைராக்கியத்தை கண்டு மனமகிழ்ந்த பிரம்மதேவன் அவனுக்கு முன் காட்சி தந்தார். என்ன வர வேண்டும் என்று கேட்டார். தங்களை தரிசித்தே பெரும் பாக்கியம், இதைவிட எனக்கு வேறென்ன வேண்டும் என்று பணிவுடன் கூறினான். வைசவனன் இதனால் மேலும் மகிழ்ந்த பிரம்மதேவன் அவனை அஷ்டதி பாலகரில் ஒருவனாக எல்லா செல்வங்களையும் பாதுகாக்கும் அதிபதியாகவும் நியமித்தார். இப்படி அருள் பெற்ற வைசவனன் குபேரன் ஆவார். தீபாவளி தினத்தில் பூஜிக்க வேண்டிய தெய்வங்களில் இவரும் ஒருவர். அன்று இவரை வழிபட வறுமைகள் அகன்று நமது வாழ்வும் வளம் பெறும். உண்மையான பக்தி. பூலோகத்தில் ஒரே தெருவை சேர்ந்த ஒரு செருப்பு விற்கும் தொழிலாளியும் ஒரே செல்வந்தரும் இருந்தனர். செருப்பு தொழிலாளி தினமும் தனது கடையின் ஓரத்தில் பெருமாள் படம் ஒன்றை வைத்து அதை தினமும் வணங்கி வந்தான். அவனிடம் செல்வம் இல்லாவிட்டாலும் சந்தோஷமும் மன அமைதியும் இருந்தது. செல்வந்தாரே தினமும் காலையில் குளித்துவிட்டு பல மணி நேரம் பூஜை புனஸ்காரம் செய்வார். அவருக்கு பல தலைமுறைக்கு செல்வம் இருந்தும் நிம்மதியின்றி வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் நாரத முனிவர் விஷ்ணுவை பார்த்து, அந்த செல்வந்தர் மிகுந்த பக்திமானாக தினமும் உங்களுக்கு பூஜை செய்வது வருகிறார். அவருக்கு நிம்மதி தரக்கூடாது என்றார். விஷ்ணுவும் அதற்கு சம்மதித்து நாரதரை பூலோகத்துக்கு அனுப்பினார். போகும்போது நாரதரிடம், நீங்கள் கீழே சென்று நான் நாராயணனிடமிருந்து வருகிறேன் என்று செல்வந்தரிடம் சொல்லுங்கள். அவர் தற்பொழுது நாராயணன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்று கேட்பார். அதற்கு நீங்கள் நாராயணன் தற்போது ஒரு ஊசியின் காது வழியாக யானையை நுழைத்து கொண்டு இருக்கிறார் என்று பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியும் போய் பார்த்துவிட்டு வந்துவிடுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் விஷ்ணு. நாரதர் முதலில் அந்த செல்வந்தரின் வீட்டுக்கு சென்றார். பூஜையெல்லாம் முடித்துவிட்டு அந்த செல்வந்தர் நாரதரிடம், நீங்கள் யார் என்று கேட்க, நாரதர் தான் நாராயணமிருந்து நான் வருவதாக சொல்கிறார். அதற்கு அந்த செல்வந்தர், தற்போது நாராயணன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்று கேட்க, நாரதரும் காது வழியாக யானையை நுழைத்து கொண்டு ஊசியின் காதலியாக யானையை நுழைத்து கொண்டு இருப்பதை பார்த்ததாக சொல்லுகிறார். அதற்கு அந்த செல்வந்தர், அது எப்படி முடியும்? இது என்ன நடக்கிற காரியமா என்று கேட்டார். நாதர் அடுத்தது அந்த செருப்பு தொழிலாளியை பார்க்க சென்றார். அவரிடம் இதே சம்பாதனை நடைபெற்றது. ஆனால் கடைசி பதிலுக்கு அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி, இதில் என்ன விந்தை? ஒரு பெரிய ஆலமரத்தை சின்ன விதியில் அடக்கியவர், பிரபஞ்சத்தை தன் வாயில் காண்பித்தவர், அவருக்கு யானை ஊசி நுழைப்பது என்ன பெரிய விஷயமா என்று பதில் சொன்னார். அவர்கள் இருவரும் சொன்ன பதிலை நாராயணிடம் வந்து சொன்னார். நாரதர், கடவுள் பக்தி என்பது பூஜை புனஸ்காரங்கள் செய்வது மட்டுமில்லை, இறைவனின் பாதத்தை பூரண நம்பிக்கையுடன் நீயே சரணம் என்று பற்றுவதே உண்மையான பக்தி. இப்போது தெரிகிறதா ஏழையின் நிம்மதிக்கு காரணம் என்னவென்று பதிலளித்தார் நாராயணன். ஏழுமலையான் உன் வீட்டிற்கே வருவான். ஒரு பணக்காரரும் பரம ஏழையும் திருப்பதி சென்றனர். இருவரும் வேங்கடவனை தரிசிக்க சென்றனர். அது ஒரு திருவிழா காலம் என்பதால் வழக்கமான கூட்டத்தை விட 2 மடங்கு கூட்டம் அதிகமாக இருந்தது. தரிசனம் முடித்து அவர்கள் லட்டுக்காக வரிசையில் காத்து நின்றனர். பணக்காரருக்கும் 4 லட்டுகள் கிடைத்தது. ஏழையில் ஒன்றுதான் வாங்க முடிந்தது. அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. மலைப்பாதையில் திரும்பி வரும்போது ஒரு துறவியை சந்தித்தான். சுவாமி, செல்வந்தர்களால் எல்லாமே வாங்க முடிகிறது. நான் ஏழையாக பிறந்த பார்த்திருக்க என்னால் ஒரு லட்டு தான் வாங்க முடிந்தது. அதற்கு மேல் ஏன் இன்னொன்று வாங்க முடியவில்லை? அவன் பரிதாபமாக சொன்னதை கேட்டு ஒரு சிரித்தார். பிறகு மகான் அமைதியாக பேசினார். அந்த பணக்காரனுக்கு 4 லட்டு கிடைத்திருக்கலாம். ஆனால் அவரால் துளி கூட சாப்பிட முடியாது. ஏனென்றால் அவருக்கு சர்க்கரை வியாதி. ஆனாலும் அவர் அவற்றை வாங்கியதும்
ஏன் தெரியுமா? தன் உறவுகளுக்கு நண்பர்களுக்கு பகிர்ந்தளிக்க பக்தியின் நோக்கம் என்ன தெரியுமா? பிறருக்கு பகிர்ந்தளித்தால் தான் அவர்களுக்கு கிடைப்பதில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதிலே இன்னொரு தத்துவமும் புதைந்துள்ளது. திருப்பதட்டு அமிர்தம் போல் சுவையானது. இதை யாருக்காவது சிறு துண்டு கொடுத்தால் கூட இன்னொரு துண்டும் கிடைக்காதா என ஏங்க வைக்கும். இறைவனின் கருணை அப்படித்தான். அவனது கருணை மலையில் சிறுதுளியானது. ஒரு சிறுதுளியாவது கிடைக்காதா என்றுதான் ஒவ்வொரு பக்தனும் ஏங்குகிறான். உனக்கு கிடைத்த இந்த ஒரு அட்டில் சிறு துண்டை நீ எடுத்துக்கொள், மீதியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடு. ஏழுமலையான் உன் வீட்டிற்கு வந்து விடுவான் என்றார். ஏழையின் மனம் தெளிந்தது. பூமியில் தோன்றிய ஆதிசேஷன். ராமாயணம் கதைக்கு முக்கிய காரணமானவள் சூர்பனகை. முறப்பிறப்பில் ஆனந்த குரு என்பவளுக்கு மகளாக பிறந்தாள். அப்போது அவளது பெயர் சுமுகி. ஆனந்த குருவிடம் சத்தியவிரதன் என்ற மண்ணின் மகனான சங்கசூடனை சுமுகி ஒரு தலையாக காதலித்து வந்தாள். ஒரு நாள் பாடத்தில் சந்தேகம் கேட்க குருவின் வீட்டுக்கு சென்றான். அப்போது குரு வீட்டில் இல்லை. சுமுகி தனியாக இருந்தாள். அவனை கண்டதும் தன் காதலை சங்கசூடனிடம் தெரியப்படுத்தினாள். உடனே அவன், பெண்ணே, குரு துரோகம் பொல்லாதது. குருவின் மகளான உன்னை என் தங்கையாகவே கருதுகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். ஏமாற்றமடைந்த சுமுகி தன் தந்தையிடம் தன்னை சங்கசூடன் கெடுத்து விட்டதாக கூறினாள். இதை தான் நம்பிய குரு மன்னனிடம் முறையிட்டான். மன்னனும் அதை நம்பி தன் மகனின் கையை கால்களை வெட்டி விட்டான். சங்கசூடன் பூமியில் விழுந்து தர்மம் அழிந்து விட்டதா என கதறினான். உடனே பூமி பிளந்தது. அதிலிருந்து ஆதிசேஷன் தோன்றினார். சங்கசூடா, இப்பிறப்பில் உன்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிய சுமுகையே, மறுபிறப்பை நானே பழி வாங்குவேன் என்றான். சங்கசூடன் மறுபிறப்பில் ராவணின் தம்பியாக யுபசேனன் பிறந்தான். அவனது தங்கையாக சுமுகி பிறந்தாள். அவளே சூர்பனை என பெயர் பெற்றாள். ஆதிசேஷன் லட்சுமணாக பிறந்து அவளது மூக்கை அறுத்தான். பாவம் செய்தவன் தன்னை அனுபவித்தே தருவான். சிவனிடம் வரம் பெற்ற திருமால் பூலோகத்திற்கு திருவிழி மலை என்னும் தலத்துக்கு வந்தார். திருமால் அங்கே சிவன் பார்வதி தேவியுடன் ஒரு வீட்டு இருந்ததை கண்டார். அந்த தலத்தில் பார்வதி தேவிக்கும் விண்ணொலி விண்ணுலகம் விமானத்தை பரிசாக தந்தார். அத்தலத்தின் எழில் கண்ட மகிழ்ந்த திருமால், நான் தங்களுக்கு இத்தலத்தில் தங்கி பூஜை செய்ய நான் விரும்புகிறேன் என்றார். உடனே சிவபெருமான் லிங்கமாக மாறி அத்தலத்தில் அமர்ந்தார். அத்துடன் அம்பாளுடன் கல்யாண கோலத்திலும் காட்சி தந்தார். திருமால் சிவலிங்க வழிபாட்டை ஆரம்பித்தார். தினமும் 1000 தாமரை மலர்களை கொண்டு பூஜித்து வந்தார். ஒரு நாள் ஒரு மலர் குறையவே தன் கண்ணைய சிவனுக்கு சாத்தினார். இது கண்ட சிவன் மகிழ்ந்து பெருமாளுக்கு காட்சி தந்தார். திருமாலே, உன் பக்தியால் நீர் என்னை விதமெனையானவர் என்ன சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி அதில் அடங்கிய சக்கரம் ஒன்றை தருகிறேன். அதை கொண்டு தீயவர்களை அழித்து நல்லவர்களை காத்துள்ள வேண்டும் என்றார். திருமாலும் அந்த சக்கரத்தை ஏற்று தன் கையில் சுழலிட்டார். துறவியின் ஆசீர்வாதம். துறவி ஒருவர் கிராமத்திற்கு வந்திருந்தார். பணக்காரன் ஒருவன் அவரிடம் ஆசி வாங்கினான். தனக்கு மேலும் பணம் பெருகும் என்ற எண்ணத்தில் அவரை சந்திக்க சென்றான். துறவியின் பாதத்தில் விழுந்து வணங்கினான். அன்பனே, எழுந்திரு, உனக்கு என்னப்பா குறை என்று கேட்டார். ஐயா, உங்கள் நல ஆசையுடன் நான் இன்னும் பணம் சேர்க்க வேண்டும் என்று வாழ்த்துங்கள் என்று கூறினான். துறவி அவனிடம், செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு. பொருளாசைக்கு எல்லையே கிடையாது. மனம் ஒரு குரங்கு தாவி கொண்டேதான் இருக்கும். நாம் தான் மனதை ஒருமுகப்படுத்தி நிலைநிறுத்த வேண்டும். இல்லாதவர்களுக்கு
சிறிதலாவது கொடுப்பதே நீ பெற்ற செல்வத்தின் பயனாகும். பெற்ற பொருள் அனைத்தையும் நீ ஒருவனே அனுபவிக்க வேண்டும் என்றால் முடியாது. வாழ்க்கையில் நாம் இழக்கக்கூடாத பெருஞ்செல்வம் மனநிறைவு நிம்மதியும் தான். ஒரு நாளைக்கு ஒரு பொடி அன்னத்தையாவது பசித்திருக்க கொடு. உன்னிடம் உள்ள பணம் உனக்கு உதவலாம், இல்லை உதவாமல் போகலாம். நீ படுத்த படுக்கையாக கிடந்தால் பணத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒருவன் செய்த தர்மம் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்று ஆசீர்வதித்தார். இந்த அறிவுரை பணக்காரனின் மனதை மாற்றியது. தான் மட்டுமே செல்வத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். விஸ்வாமித்திரின் சாபம். துவாரகையில் கிருஷ்ணரின் மகன் சாம்பன் வசித்து வந்தான். அவனும் அவன் நண்பர்களும் பிறர் பரிகாசம் செய்வதில் கெட்டிக்காரர்கள். ஒரு முறை சாம்பனின் வயிற்றில் துணிகட்டு ஒன்றை வைத்து பெண் போல வேடமிட்டு தங்கள் ஊரில் இருந்த பிண்டாராகம் என்ற தீர்த்த கரைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு விஸ்வாமித்திரர், கண்வர் போன்ற முக்கிய ரிஷிகள் தவத்தில் இருந்தனர். இளைஞர்களான இவர்கள் அந்த பக்கமாக சென்றார்கள். ரிஷிகளை கேலி செய்ய எண்ணியவர்கள் மகரிஷிகளை, இந்த பெண் கர்ப்பமாயிருக்கிறாள், இவளுக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்று சொல்லுங்கள் என்றார்கள். ரிஷிகளை அவர்களை கேலி செய்ய வேண்டும் என்பது அவர்களது திட்டம். எல்லாம் அறிந்த ரிஷிகள், இவன் கிருஷ்ணன் மகன் சாம்பன் என நாங்கள் அறிவோம். எங்களை கேலி செய்வதற்காக இவன் வயிற்றில் உலக்கை பிறக்கும், அது உங்கள் வம்சத்தை அளிக்கும் என்று சாபமிட்டனர். அதுபோல உலக்கை உருவானது. அதை யாராவது வம்சத்தினர் அரைத்து கடலில் கலந்தனர். கரை துறவியிடம் வந்த இல்லறவாசி ஒரு இல்லறவாசி, ஐயா, நான் நெருங்கிய உறவினர்கள் வீட்டுக்கு விருந்துக்கு செல்கிறேன். எத்தனை நாட்கள் தங்கி நான் வர வேண்டும் என்று கேட்டான். அதற்கு துறவி புன்னகையோடு, உனக்கு அளிக்கும் படும் சாப்பாட்டில் எப்போது உன் முகம் தெரிகிறதோ அப்போது அங்கிருந்து வந்துவிடு என்றார். அவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. குருவே, உணவில் எப்படி முகம் தெரியும் என்று தயங்கினான். நீ போ, உனக்கு தெரியும் என்றார். துறவி குழப்பமுடன் விருந்துக்கு சென்றான். முதல் நாள் விருந்து தடப்புடலாக நடந்தது. 2ஆம் நாள் வேகம் குறைந்திருந்தது. 3ஆம் நாள் காலையில் சாப்பிட அமர்ந்தது. தண்ணீர் ஊற்றின் பழைய சோறு வைக்கப்பட்டிருந்தது. குனிந்து பார்த்தான். தண்ணீரில் அவன் முகம் தெரிந்தது. இப்போது துறவி சொன்னது நினைவிற்கு வந்தது. இதை உணர்ந்தவன் உடனே வீடு திரும்பினான். கடவுள் மேல் கோபம் கொண்ட இருவர். ஒரு மாற்றம் திருநாளை காது கேளாதவர் கடவுள் மேல் கோபம் கொண்டார். திருக்கோயிலுக்கு சென்று முறையிட்டார். அங்கிருந்து வெளியே வரும்போது ஒரு கை இழந்த மனிதன் தன்னாலான பூக்களை நந்தவன் மரத்தில் இருந்து பறிக்க முயல்வதை கண்டு கேட்டார். எனக்கு காது கேட்கவில்லை, உங்களுக்கு ஒரு கை இல்லை, எப்படி குறைபாட்டை கொடுத்து ஆண்டவனுக்கே இந்த ஓரவஞ்சனை என்றான். அதற்கு ஒரு கை மனிதர் சொன்னார், உங்களால் எழுத முடியும், பூ பறிக்கலாம், என்னால் உங்களை கொல்ல கேட்க முடியும். அதுவும் அந்த மனிதருக்கு பார்வையே இல்லையே. மற்றவருக்கு ஒரு கால் இல்லை. ஆக நமக்கு கீழே பார்க்கையில் நாம் பரவாயில்லை அல்லவா? ஆக கடவுளுக்கு நாம் நன்றியே சொல்ல வேண்டும். காது கேளாதவர் கேட்டார், நன்றாய் இருப்பவர் கொடி பேர் இருக்கும், நன்றாக இல்லாதவர்களை ஏன் ஒப்பிட வேண்டும்? நாமும் நல்லபடி இருந்திருக்கலாமோ என்றார். இதை கேட்ட ஒரு கை மனிதர் சிரித்தார். இக்கோவிலில் சர்க்கரை பொங்கல் வெகு பிரசித்தி பெற்றது. அதை தயாரிப்பவர் எந்த குறையும் இல்லாதவர். ஆனால் அவருக்கு சர்க்கரை நோய், ஒரு துளி இனிப்பு கூட சாப்பிட முடியாது. நாமோ எவ்வளவு வேண்டுமானால் சாப்பிடலாம். உடல் குறைய எல்லாருக்கும், மனக்குறையிருக்கும், ஆரோக்கிய குறையிருக்கும், இவ்வுலகில் குறையில்லாத மனிதனை காண முடியாது என்றார் அந்த ஒரு கை மனிதர். 3 ரிஷிகளின் வான்வெளி சஞ்சாரம். ஒரு முறை 3 ரிஷிகள் வான்வழியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தனர். அவர்களை கடந்து ஒரு கருடன் பறந்து சென்றது.
அதன் வாயில் ஒரு பாம்பு சிக்கியிருந்தது. அதில் ஒரு ரிஷியானவர் இந்த நிகழ்வை கண்டு, அடடா, இந்த கடுகனுக்கு கொஞ்சமாவது இரக்கம் இருக்கிறதா, பாம்பை இந்த பாடுபடுத்துகிறது என்றார். அவ்வளவுதான், பறந்து கொண்டிருந்தவர் கீழே விழுந்து விட்டார். இன்னொரு ரிஷி, இந்த பாம்பை இதுவரை எத்தனை பேரை தீண்டி உயிரை பறித்திருக்கும், இதற்கு இது தேவைதான் என்றார். அவரும் கீழே விழுந்தார். மூன்றாவது ரிஷியோ, இவையெல்லாம் இயற்கையின் விதிமுறைகள். கருடன் பாம்பை பிடிப்பதும் பாம்பை மனிதனை தீண்டுவதும் அவற்றுக்கென்ன கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட தர்மங்கள், அதை அவைகள் தவறாமல் கடைபிடிக்கின்றன. அதை தர்மத்தையே கடைபிடிக்காது மனிதர்கள் கேலி செய்தார்கள், தண்டனை அடைந்தார்கள் என்று சிந்தித்து கடவுளை வணங்கினார். சற்று நேரத்தில் அவர் சொர்க்கத்தை அடைந்தார். இயற்கையை விமர்சிக்கவோ அதன் போக்கை மாற்றவோ முயற்சித்தால் நமக்கு தண்டனை தான் கிடைக்கும். ஞானி சீடர்களும் அளித்த சரியான பாதை. ஞானி ஒருவர் தன் சீடர்களிடம், நான் நாளை வேறு ஒரு நாட்டிற்கு பயணிக்கப் போகிறேன், நான் இனி இங்கே வரமாட்டேன் என்றார். தங்களை எல்லாம் விட்டு பிரிந்து போவதற்கு முன் குரு ஏதாவது அறிவுரை சொல்வார் என சீடர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். மறுநாள் வழக்கம் போல் ஞானி எழுந்தார், குளித்தார், பிரார்த்தனை செய்தார், பழம் சாப்பிட்டார், வந்தவர்களுடன் உரையாடினார். எல்லா வேலைகளையும் நேரம் தவறாமல் சரியாக செய்தார். எப்பொழுது போல் மதிய உணவு சாப்பிட்டு ஓய்வு எடுத்தார். பின் தன் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார். அதை கண்டு ஏமாற்றம் அடைந்த சீடர்கள், குருவே, நீங்கள் எங்களை எல்லாம் விட்டு நிரந்தரமாக விருந்து செல்ல போகிறீர்களா? போவதற்கு முன் எங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லக்கூடாதா என்றனர். புன்னகைத்த ஞானி, அறிவுரையாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதை தானே இன்று முழுவதும் செய்து கொண்டிருந்தேன் என்றார். எப்போது திட்டமிட்டும் சரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட சீடர்கள் ஞானிக்கு விடை தந்தனர். தேவேந்திரனின் ஆசீர்வதித்த பூலோகவாசி. பூலோகத்தில் வசித்த கிருஷ்ணன் தேவன் என்ற அரசனை பற்றி தேவலோகத்தில் ஒரு நாள் விவாதம் வந்தது. அந்த அரசன் மிகவும் உயர்ந்த குணசீலன். தேவர்களால் நமக்கு கூட அந்த எண்ணம் தோன்றாது என்றார். ஆனால் அவனோ பிற இடம் உள்ள நல்லவற்றை மட்டுமே பார்க்கிறான் என்று புகழாரம் சூட்டினான் தேவேந்திரன். ஒரு பூலோகவாசிய தேவேந்திரன் இப்படி புகழ்ந்து அங்கிருந்த ஒரு தேவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் தேவேந்திரன் கிருஷ்ணதேவனை சோதிக்க தீர்மானித்தான். அவன் உண்மையிலே நல்லவன்தானோ இல்லை நாடகம் நடத்துகிறானா என்று நினைத்தார். அதனால் பூலோகம் வந்தான். நேரில் அடிபட்டு இறந்து போன நாயின் வடிவமெடுத்து அழகிய உடலுடனும் கோரமான பற்கள் வெளியே தெரியும்படியும் அரசன் ஒரு வழியில் படுத்திருந்தான். கிருஷ்ணதேவன் அவ்வழியே வந்தான். அடடா, இந்த நாயின் பற்கள் எவ்வளவு வெண்மையாக வரிசையாக இருக்கின்றது, இது வாழ்ந்த காலத்தில் இன்னும் அழகாக இருந்திருக்கும் என்று புகழ்ந்தான். அந்த நாயின் மோசமான நிலைமையை பற்றி பேசவே இல்லை. இதை கேட்டதும் படுத்திருந்த நாய் சுயரூபத்தில் எழுந்தது. தன் முன் ஒரு தேவன் இருப்பதை கண்டு ஆச்சரியப்பட்ட கிருஷ்ணதேவன், தாங்கள் யார்? இந்த இறந்த நாயின் வடிவத்தில் ஏன் கிடந்தீர்கள் என்றான். உடனே தேவேந்திரன், கிருஷ்ணதேவா, நிஜத்தில் நீ மிகவும் நல்லவனான் கிருஷ்ணதேவா. மற்றவர்களின் குறைகளை விட அவர்களின் உள்ள நிறைகளை யார் காண்கிறார்களோ அவர்களே இந்த உலகின் பொறாமை மற்றும் கவலையற்றும் நிறைவான வாழ்வு நடத்துகிறார்கள் என்று ஆசீர்வதித்து மறைந்தார். படகோட்டியும் பட்டாபிஷேகமும். கங்கை கரை குகன் வழக்கம் போல் படகை தொட்டு கும்பிட்டு ஆற்று நீரில் காலை அலம்பிக் கொண்டு படகில் ஏறினான். ராமன் சீதை லட்சுமணனை சுமந்து சென்ற புனித படகல்லவா அது. படகில் அன்றைய தினம் 4-5 புதிய நபர்கள் வந்தார்கள். அவர்களில் ஒரு இளைஞன் குகனிடம் பேச்சு கொடுத்தான். அயோத்தியில் ராமர் பட்டாபிஷேகம் கொண்டாட்டங்கள் அமர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீ என்னடாவென்றால் இங்கே படகில் துடுப்பு இழுத்து கொண்டிருக்கிறாய். ஏன், உன்னை ராமர் அழைக்கவில்லையா
நீ அந்த வைபவத்தில் கலந்து கொள்ள தகுதியில்லாதவனா என்றான். குகன் அமைதியாக சொன்னான், ஐயா, ராமபிரானுக்கு என் நினைவு வராதிருக்கும் இறுதி மூச்சு வரை உன் பணிய ராம லட்சுமணர்கள் சுக்கிரவன் உள்ளிட்ட வானர சேனை அத்துடன் பறக்கிற அனுமன் இத்தனை பேரும் ஒன்று கூடி ராவணேஸ்வரன் பிடியில் உள்ள சீதையை எவ்வாறு மீட்பது என்று ஆலோசித்தனர். சுக்கிரவின் வானர்களை திசைக்கு வருவாய் செல்ல உத்தரவிட்டான். பின் அனுமனை பார்த்து, பலமுத்தி நன்னேறி இடத்திற்கு காலத்திற்கும் உகந்த வண்ணம் நடத்தல் ஆகிய எல்லா குணங்களும் கொண்டவரை சீதை அமைக்கும் வழியை சொல்லுங்கள் என்றான். சுக்கிரவனின் வார்த்தைகளும் அனுமனின் தோற்றமும் ஸ்ரீ ராமபிரானுக்கு இவரே தம் காரியத்தை முடிக்க வல்லவர் என்ற எண்ணத்தை தந்தது. உடனே தனது மோதியத்தை ஒரு அடையாளமாக ராமன் அனுமனிடம் அளித்தார். தன் பிரபுவின் எண்ணப்படிய சீதையை கண்டு நல்ல செய்தியுடன் ராமனிடம் வந்து அவரது விசுவாசமான வேலைக்காரனாக அனுமன் ஆனான். சிவபெருமானுக்கு உகந்த மகன் முருகனை பற்றி எழுதி உள்ள பல புராணங்களில் முருகனும் சிவபெருமானும் ஒருவரே என்று தெரிவிக்கின்றன. சிவபெருமானின் ஒளியை ஆறுமுகம் கொண்ட முருகனான கந்தனை படைத்தது. முருகனும் சிவபெருமானும் ஒருவரே. சிவபெருமானுக்கு ஆறுமுகம் அது போல முருகபெருமானுக்கு ஆறுமுகம் உள்ளதினால் இருவரும் ஒன்றே தம்மை துன்புறுத்தி வந்த அசுரர்களை அழிக்க படைத்தவர் தான் இந்த ஆறுமுகங்களுள். சிவனின் மூன்றாவது கண்ணில் இருந்து தோன்றியவர். இந்த கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தி அதை வாயு பகவானிடம் கொடுத்த அதை பெற்று கொண்டவர். அதை கொண்டு போய் கங்கையில் போட கங்கையை அதை கொண்டு போய் இமயமலை அடிவாரத்தில் இருந்து சரவணை பொய்கையில் கொடுத்தது. 6 தீப பொறிகளும் 6 குழந்தைகளாக உருவெடுக்க அவற்றை எடுத்த கீர்த்திகள் வளர்க்க சிவனும் பார்வதி தேவி மயிலாக பிறந்து பூசித்த கதை. முன்னொரு காலத்தில் சிவகாலத்தில் சிவனும் பார்வதியும் முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது நந்தனத்தில் மயில்கள் வந்து அமர அதன் அழகில் மயங்கி பார்வதி அந்த மயில்களை பார்த்து ரசித்து கொண்டு இருந்தவாறு சிவபெருமான் கூறியவற்றை காது கொடுத்து கேட்காமல் இருந்ததை கவனித்த சிவபெருமான் கோபமடைந்தார். அவளை பூமியில் சென்று மயிலாக பிறப்பாய் என சபித்து விட்டார். பார்வதி வருத்தம் அடைந்து அவளிடம் மன்னிப்பு கேட்டார். அவர் அவளை மயிலாக தவமிருந்து தன்னை பூசித்ததால் சாப விமோசனம் கிடைக்கும் என கூறினார். ஆகவே பார்வதி மயிலாக பிறந்து இப்போது ஆலயம் உள்ள இடத்திற்கு வந்து ஒரு கற்பக மார்த்தடியில் அமர்ந்து கொண்டு சிவபெருமானை துதித்தும் தவம் இருந்து பூசை செய்துள்ளான். அவளது தவத்தை மேற்றிய சிவபெருமான் அவளுக்கு காட்சி தந்து அவளுக்கு மீண்டும் கற்பகம்பாள் என்ற பெயரில் பார்வதியை மணந்து கொண்டாராம். பார்வதி தேவி மயிலாக பிறந்து பூசித்த இடம் என்பதனால் அந்த இடத்தின் பெயர் மயிலாப்பூராக மருவியது. கங்கையில் நீராடினால் பாவம் போய்விடுமா? கைலாத்தில் சிவனும் பார்வதியும் உரையாடி கொண்டிருந்த போது பார்வதி தேவிக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது. அதை கைலாநாதன் சிவனிடம் கேட்க ஆரம்பித்தார். அதாவது, மக்கள் கங்கையில் நீராடினால் தங்களது பாவம் போய்விடும் என்று நீராடுகிறாளே, அவர்களின் எல்லாராவது பாவம் போய்விடுமா என்பதுதான் அந்த கேள்வி. அதற்கு சிவபெருமானே அதற்கான பதிலை ஒரு சிறு நாடகமாக நடத்தி காட்ட எண்ணி பார்வதி என்ன செய்ய வேண்டும் என்று கூறினார். அதன்படி சிவன் வைதான ரிஷி போலவும் பார்வதி ரிஷி பத்னியாகவும் மாறினார்கள். கங்கையில் தீர்த்தமாடி வரும் வழியில் சிறு பள்ளம் தோன்ற செய்த சிவன் அதில் விழுந்து தத்தளித்தபடியும் பார்வதி தேவி பள்ளத்தின் அருகே நின்று தனது கணவரை காப்பாற்ற வேண்டும் என்று ஊக்குரலிட்டு கத்தியபடியும் இருந்தார். கங்கையில் குளித்துவிட்டு வந்த பலர் பள்ளத்திற்கு இருந்த சிவனை வெளியே தூக்க வந்தபோது பார்வதி தேவி தனது கணவர் ஒரு உத்தமமான ரிஷி என்றும் அவரை பாவம் செய்தவர் தொட்டால் மறுகணமே சாம்பலாகி விடுவார்கள் என்று கூறி
எச்சரிக்கை செய்தார். இதனால் அந்த உதவ வந்த அனைவரும் பயந்து அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பித்தனர். அப்பொழுது ஒருவன் துணிந்து வந்து பள்ளத்தில் இருந்தவரை தூக்க முனைந்தான். பார்வதி தேவியார் அவனையும் எச்சரிக்கை செய்தார். ஆனால் அவன்தான் இப்பொழுதுதான் கங்கையில் நீராடி வருவதாக, தன்னுடைய பாவமெல்லாம் கங்கையில் கரைந்து விட்டது என்றும் உரைத்து அவரை தூக்க பள்ளத்தில் இறங்கினான். அவனது பதிலை கேட்ட சிவனும் சக்தியும் மகிழ்ந்து அவனுக்கு சுய உறவில் காட்சி தந்து ஆசை கூறி மறைந்தனர். கணேசனின் சகோதரன் கணபதி எனும் விக்னேஸ்வர கடவுளே முருகனின் மூத்த சகோதரர். நாரதர் கொடுத்த மாம்பழத்தை வாங்குவதற்கு இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. என்றாலும் கணபதி என்ற விநாயகரின் உதவியை நாடிய முருகன் பெருமானால் வள்ளியை திருத்தணியில் திருமணம் செய்ய முடிந்தது. இதிலிருந்து தெரிகிறது, ஒரு விஷயம் நல்ல முறையில் நடைபெற இவரது துணை தேவை என்பது புலனாகும். விநாயகரை துதித்தால் நமது தடைகள் எல்லாம் விலகும். முருகன் அனைத்து இடங்களிலும் வியாபத்து உள்ளவர். என்றாலும் அவர் விரும்பியதை அடைய அவருக்கு அவருடைய அண்ணன் விநாயகரின் துணையே தேவையாக இருந்தது. விநாயகரை முன்வைத்து செய்தாலும், அவரை மனப்பூர்வமாக மனதில் தியானித்து எந்த ஒரு செயலும் செய்தாலும் அது அவர்களுக்கு வெற்றியை தரும். தமிழ் கடவுள். இன்று தமிழர்களால் போற்றப்படும் கடவுள் முருகப்பெருமான். கடவுளில் பெருமை வாய்ந்த கடவுளும் முருகப்பெருமான். இவருக்கு எண்ணற்ற பெயர்கள் உண்டு. அப்படிப்பட்ட முருகனை தமிழ் கடவுள் என்றும் இரண்டாம் சங்கத்தின் தலைவர் என்றும் சொல்வார்கள். முருகன் சங்கத்தின் முதல் தலைவரான அகத்தியருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தவர் என்று சொல்வார்கள். இதனால் தமிழுக்கு கிடைத்த பெருமையும் அதன் அதன் புனித தன்மையும் மேலும் அதன் மென்மையும் எடுத்து காட்டுகிறது. தமிழ் சங்கத்தில் அதிகம் படித்த அறிவு ஜீவிகள் உறுப்பினர்களாக இருந்ததனால் அதன் நடைமுறைகளும் நன்றாக இருந்தன. தமிழ் மொழியும் முருகனுடன் இணைந்தே இருக்கின்றன. சிதம்பரம் தீட்சிதர் ஒரு நாள் பெண்ணொருத்தி அவரிடம் வந்தாள். சுவாமி திருமணான எனக்கு மாமலை செல்வம் இல்லை என்றாள். தீட்சிதர் கை நிறைய குத்து கடலை கொடுத்து, அம்மா கொஞ்ச நேரம் ஆகட்டும், நான் உன்னை கூப்பிடும் முறை அந்த கதவு அருகில் உட்காரு என்றார். அவளும் அப்படியே உட்கார்ந்து கடலை சாப்பிட்டு கொண்டிருந்தாள். அங்கு விளையாடி கொண்டிருந்த ஒரு குழந்தை அவளிடம் வந்து, எனக்கு கொஞ்சம் தாருங்கள் கை என்று கை நீட்டியதும், ஆனால் அவ்வளோ மார்த்து விட்டால், உனக்கு கொடுத்ததால் மற்ற குழந்தைகளும் வந்து கேட்கும் என்றாள். போய்விடு என்று விரட்டி விட்டாள். இதை கவனித்த தீட்சிதர் அவளை கூப்பிட்டார். அவளும் வேகமாக எழுந்து சென்றாள். பிறக்காது என்றார் குழந்தை. தீட்சிதர் மேலும், என்ன மனசு உனக்கு? இனமாக பெற்ற கடலை இருந்து ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் கூட கொடுக்க மனமில்லையோ? என் அன்பு இல்லாத உனக்கு ஆண்டவன் எப்படி குழந்தைவர் தருவார் என்றார் தீட்சிதர். அவள் தலை குனிந்து நின்றாள். அன்பு செலுத்தும் தெரியாதவர் கடவுளிடம் அன்பை எதிர்பார்த்ததில் என்ன ஞாபகம் இருக்கிறது? கடவுள் கொடுத்ததெல்லாம் நமக்கே சொந்தம் என்று சுய நலத்துடன் வாழ்வதில் அர்த்தமில்லை. நம்மிடம் உள்ளதை பிறருக்கு கொடுத்து மகிழ்வுதான் நம் உண்மையான சந்தோஷம் என்று கூறி ஆண்டவன் அவளால் அனைத்து நல்லதாய் கிடைக்கும் நடக்கும் என்றார். சூரிய பகவான் அளித்த அச்சய பாத்திரம். சூதாட்டத்தில் நாட்டை இழந்த பாண்டவர்கள் திரௌபதியுடன் காட்டிற்கு சென்றனர். அவர்களுக்கு அந்த நேரம் சிலம் அவர்களது பத்தினிகளும் அவர்களுடன் சென்றனர். அன்று இரவு கங்கை கரையில் அருகே ஒரு ஆலமரத்தில் அடியில் தங்கினர். அப்போது தர்மர் வேதனையுடன் அந்தணர்களை செல்வதை இழந்த நாங்கள் காட்டில் கிடைக்கும் காய்கனி வகைகள் சாப்பிட்டு வாழப்போகிறோம். ஆனால் விலங்குகளும் அரக்கர்களும் வாழும் வனப்பகுதியில் உங்களால் வாழ முடியாது. தயவு செய்து நாட்டுக்கு சென்று விடுங்கள் என்றார். உடனே அந்தணர்கள், தர்மே எங்களுக்கு வருந்த வேண்டாம், உங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டோம், உங்கள் நன்மைக்காக ஜபம் தயவு செய்வோம், தேவையான உணவை நாங்களே தேடிக்கொள்வோம்
மனிதர்கள் இனிமை தரும் நல்ல விஷயங்களை கதைகளையும் பேசி பொழுதை நல்ல முறையில் உங்களுடனே கழிப்போம் என்றனர். அவர்களின் அன்பை கண்ட மனமகிழ்ந்தார் தர்மபுத்திரர். அவரின் உயர்ந்த குணத்தை கண்ட தௌமியர் என்னும் மகரிஷி சூரியனுக்குரிய அத்தியாத்திய மந்திரத்தை உபதேசம் செய்தார். கழுத்தளவு நீரில் நின்றபடி சூரியன் பகவானை பார்த்து தர்மம் என்ற மந்திரத்தை ஜெபிக்க சூரியன் நேரில் தோன்றினார். அவர் கேட்டதை தந்தருளினார். தர்மருக்கு அல்ல அல்ல குறையாத அச்சிய பாத்திரத்தை வழங்கினார். தர்மர் அதை திரௌபதியிடம் கொடுத்தார். அதன் மூலம் அவளுக்கு எல்லாருக்கும் உணவு படைத்தார். நாத்தி கண்ணுக்கும் சொர்க்கம். ஒரு பெருமாள் பக்தனும் மற்றொரு நண்பனுக்கும் கடவுள் பெயர் சொன்னாலே கோபம் வந்துவிடும். பக்தியில் மட்டுமே இருவருக்கும் இந்த முரண்பாடு. மற்றபடி அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து நட்பை வாழ்ந்தனர். பக்தன் ஏகாதசி விரதமிருக்கும் தவற மாட்டான். கோயில் குளம் என்று அடிக்கடி குடும்பத்தோடு சென்று வருவான். நண்பனோ நான் நாத்திகவாதம் பேசி வம்புக்கு இழுப்பான். இருவருக்குமே முதுமை வந்து வாழ்வு முடிந்தும் இருவருமே சொர்க்கம் சென்றார்கள். பக்தனுக்கோ ஆச்சரியம் தாங்கவில்லை. பெருமாளே, இப்போது நீயே கதி என்று கிடந்தவன் நான். அவனோ உன்னை திட்டி தீர்த்தவன். இருவருக்கும் எப்படி சொர்க்கம் தந்தாய் என்றான். பெருமாளுக்கும் சிரிப்பு வந்து விட்டது. பக்தனே, ஒருவன் நாத்திகவாதம் பேசுவதால் அவன் அழிய போவதில்லை. ஆஸ்திகனாக என்னை புகழ்வதால் நான் உண்டாவதும் இல்லை. நாத்திகனும் தான் வாழும் காலம் வரையிலும் என் நாமத்தை உச்சரித்தான். உண்மையில் உன்னை விட அவனே அதிகம் என் பெயரை உச்சரித்தவன். அடைத்தவர் யாராக இருந்தாலும் அடைக்கலம் அளிப்பது என் கடன். அதனால் அவனை ஆட்கொண்டேன் என்றார். பக்தன் மகிழ்ந்தான். நாத்திகனும் கடவுளின் அருளை உணர்ந்தான். ஆட்டை காப்பாற்றிய புத்தர். மன்னர் பீமசாரர் ஆடு ஒன்றை வேள்வியில் பலியில் நோக்கி யாகசாலையில் கட்டி வைத்திருந்தார். இதை கேள்விப்பட்ட புத்தர் யாகசாலைக்கு வந்தார். உன்னை படைத்த கடவுளே இந்த ஆட்டையும் படைத்தார் என்பதை நீ ஒத்துக்கொள்கிறாய் அல்லவா? அவரது படைப்பை அவருக்காகவே கொன்றால் அவருக்கு திருப்தி உண்டாகுமா என்று கேட்டார். பீம்பிசாரால் பதிலெதும் சொல்ல முடியவில்லை. புத்தரே, என் அமைச்சரை கேளுங்கள். அவர் சொல்லித்தான் நான் இந்த யாகத்திற்கு ஏற்பாடு செய்தேன் என்றார். பீமச்சார் அமைச்சரை நோக்கி, யாகத்தில் ஏன் ஆட்டை பலியிட வேண்டும் என்று கேட்டார் புத்தர். என்றாவது ஒரு நாள் ஆடு சாகத்தான் போகிறது. ஆனால் அப்போது அதற்கு ஒரு பயணம் உண்டாக போவதில்லை. ஆனால் இப்போது இந்த யாகத்தில் பலி கொடுப்பதால் மோட்சங்கதை அடையும் என்றார். இதை கேட்ட புத்தர், உங்களுடைய தகப்பனார் எங்கிருக்கிறார் என்று கேட்டார். அமைச்சரும் அவர் வீட்டில் சுகமாக இருக்கிறாரே என்று பதில் கொடுத்தார். அவர் மோட்ச கதையை அடைந்தார் தானே. சாதனமாக உயிர் பிரிந்தால் அவருக்கு மோட்சத்தில் இடம் கிடைக்கப் போவதில்லை. அவரை முதலில் யாகத்தில் பலி கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் புத்தர். பதில் சொல்ல முடியாமல் விழித்தார் அமைச்சர். இதை கண்ட பீமச்சார் பலியை கொடுப்பது தவறு என்பதை உணர்ந்து ஆட்டை அவிழ்த்து விடும்படி உத்தரவிட்டார். விடுதலை பெற்ற மகிழ்ச்சியில் ஆடு துள்ளியபடியே புத்தர் அருகில் வந்ததும் அவர் தன் கைகளால் தடவிய படி அன்பை வெளிப்படுத்தினார். கருடனும் யம தர்மனும். ஒரு நாள் யம தர்மராஜன் ஒரு குருவை வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டு இருந்தார். ஆஹா, இந்த குருவிக்கு கேடுகாலம் வந்து விட்டது என்பதை உணர்ந்த கருட பகவான் உடனடியாக அந்த குருவியை தூக்கி கொண்டு பல்லாயிரம் மைலுக்கு அப்பால் இருந்த ஒரு மர பொந்தில் பாதுகாப்பாக வைத்திருந்தது. அந்த பொந்தில் வசித்து வந்த ஒரு பாம்பு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த குருவியை விழுங்கிவிட்டது. குருவியை காப்பாற்ற நினைத்து அந்த குருவிக்கு நாம் யமனாகி விட்டோமே என்று கருட பகவான் குருவி இருந்த தூக்கத்தில் மீண்டும் யம தர்மராஜன் இருந்த இடத்திற்கு திரும்பி வந்தது. அப்போது யம தர்மராஜன் கருட பகவானை கூர்ந்து கவனித்தார். அதற்கு கருட பகவான், நான் பகவான் விஷ்ணுவை முதுகில் சுமந்து செல்வதால் என்னை உம்மால் ஒன்று செய்ய முடியாது என்று கோபத்தில் கத்தியது. இதை கேட்ட யம தர்மராஜன்
கருடன் பகவானிடம், நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள். நான் அந்த குருவை உற்று நோக்க காரணம், அந்த குருவி சில நொடிகளில் 1000 மைல்களுக்கு அப்பால் வசித்து ஒரு பாம்பின் வாயால் இறக்க நேடும் என எழுதப்பட்டிருந்தது. அது எப்படி நிகழ்வுகிறது என்பதை நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அதற்குள் அதுக்கு விதிப்படி நடந்து விட்டது என்று கூறினாராம். வாழ்க்கையில் அவ்வப்போது என்ன நடக்க வேண்டுமோ அது நிகழ்ந்தே தீரும். அதனால் வாழ்வில் நடக்க போவதை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் செய்வது திறம்பட சிறப்பாய் செய்வோம் என்றார். தண்ணீரில் தங்க காசு. கிருஷ்ணகிரியை ஒட்டிய கோபாலபுரத்தை சேர்ந்தவர் கிரிதேவர். இவர் தன் குருநாதரின் உத்தரவை ஏற்று திருவண்ணாமலையில் உள்ள மடத்தில் சிவபூஜை செய்து வந்தார். தினமும் பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி பூஜைக்குரிய தீர்த்தத்தை மனப்பாத்திரத்தில் எடுத்து வருவார். ஒரு நாள் கிரிதேவர் கையில் இருந்த மனப்பாத்திரம் தவறி விழுந்து உடைந்தது. மடத்தில் வேறு பாத்திரம் இல்லாததால் செய்ய தவறியாமல் நின்றார். அப்போது அண்ணாமலையார் அச்சிறியாக ஒலித்தார். கிரிதேவா, கவலை வேண்டாம், இத்தீர்த்தத்தை 2 கைகளால் அள்ளிக்கொள், அதை கொடு, அபிஷேகம் செய், பாத்திரம் கொண்டு அபிஷேகம் செய்வது போலவே அது காட்சி அளிக்கும் என்று வழிகாட்டினார். கிரிதேவரும் அப்படியே செய்தார். அன்று முதல் ஊர் மக்கள் அவரை பாணிபாத்திர சுவாமி என்று அழைக்க தொடங்கினார். பாணி என்றால் தண்ணீர் என்பது பொருள். தண்ணீரை பாத்திரமாக்கியவர் என்ற பொருளில் இவ்வாறு பெயர் வந்தது. ஒரு நாள் மடத்திற்கு பக்தர்கள் சிலர் வந்தனர். அவர்களுக்கு உணவிட மடத்தில் பணமில்லை. உடனே பாணி பாத்திரா சுவாமியை அண்ணாமலையாரை வேண்டினார். அண்ணாமலையார் அவருக்கு உதவும் விதத்தில் தண்ணீர பாத்திரத்தில் தங்க காசுகள் கிடைக்க செய்தார். அதன் மூலம் அவர்களுக்கு உணவிட்டார். சிவாச்சார மரபை சேர்ந்த இவரது மடம் திருவண்ணாமலை பாணிபத்திர தேவர் மடம் என்று அழைக்கப்படுகிறது. சிவனும் பார்வதியும். ஒரு முறை சிவனும் பார்வதியும் வானத்தில் உலா வந்து கொண்டிருந்தனர். அப்போது ஒரு குளக்கரையில் ஒரு கொக்கு ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது. உடனே பார்வதி அந்த சிவனிடம், இந்த கொக்கு ஏன் ஒற்றை காலில் இருக்கிறது என்று கேட்டார். சிவன், கொக்கே, உனக்கு என்ன வேண்டும்? சொர்க்கத்துக்கு வருகிறாயா என்று கொக்கிடம் கேட்டார். சொர்க்கத்தில் ஐயிறு மீன் கிடைக்குமா என்று கேட்டதும் கொக்கு கிடைக்காது என்றார். சிவன், அப்போ சொர்க்கத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், எங்க ஐயிறு மீன் கிடைக்கிறதோ அதுவே எனக்கு சொர்க்கம் என்றது கொக்கு. எங்கே நமக்கு நிம்மதி கிடைக்கிறதோ அதுவே நமக்கு சொர்க்கம். கோணிப்பை. மிகவும் ஏழ்மையான பெண் ஒருத்தி பகவான் கிருஷ்ணர் மீது மிகவும் பக்தி வைத்திருந்தாள். ஒரு நாள் துவாரகை சென்ற அவள், கிருஷ்ணா, உன் விருப்பப்படி நடந்து கொள்வதை தவிர எனக்கு வேறு மகிழ்ச்சி எதுவும் இல்லை. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்றாள். கிருஷ்ணரிடம் தன்னிடம் ஏதாவது பக்தி பூர்வமாக கேட்பார். அதை செய்யலாம் என்று கருதிதான் அவள் கேட்டாள். ஆனால் அவள் அதிர்ச்சியடையும் விதமாக ஒரு கோணிப்பை அவளிடம் தந்த கிருஷ்ணன், நான் செல்லும் இடமெல்லாம் இதை தூக்கி கொண்டு வா, அது போகும். இன்னொரு விஷயம், நம் கண்களை தவிர வேறு கண்ணீருக்கு எதுவும் தெரியாது என்றார். திகைத்து போனாள் அந்த பெண். பக்திபூர்வமாக எதையாவது சொல்வார் என நினைத்தால் அழுக்கு மூட்டையை சுமக்க சொல்கிறாரே என்று எரிச்சல் தோன்றினாலும் வேறு வழி இன்றி அதை அவர் செல்லும் இடம் எல்லாம் தூக்கி கொண்டு போனாள். பல முறை அவள் சலித்து கொண்ட போதும் கிருஷ்ணன் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் நிஜமாகவே அவள் சுமக்க சிரமப்பட்ட சமயங்களில் தானும் ஒரு கை கொடுத்து உதவினார். ஒரு நாள், போதும், நீ சுமந்தது மூட்டையை இறக்கி வை என்று சொன்னார். கிருஷ்ணர், மூட்டைக்குள் என்ன இருக்கிறது என்று பார்ப்போமா என்று புன்மறுமுறவல் செய்ய முடிச்சு தானே விழுந்து மூட்டை பிரிந்தது. அதில் விலை மதிப்பற்ற பொன்னும் மணியும் வைர வைடூரியங்களும் குவிந்து கிடந்தன. இத்தனை காலம் பொறுமையோடு காத்திருந்த உனக்கு என்னுடைய பரிசு இது, எடுத்துக்கொள்னார். சிறுநகை தவறு சொன்னார் பகவான்
சட்டென்று கிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்த அப்பெண், கிருஷ்ணா, என்னை மன்னித்து விடு. அரும்பெரும் பொக்கிஷத்தை என்னிடம் கொடுத்திருந்தோம் கூட அது எனக்கு தெரியாமல் இத்தனை காலம் உன்னை தவறாக நினைத்து விட்டேன். உன்னை நான் சந்தேகிக்காமல் உனது நோக்கத்தை புரிந்து கொண்டிருந்தால் இந்த சுமை எனக்கு சுமப்பதற்கு இன்பமாய் இருந்திருக்கும். புலம்பிருக்கவே குறை சொல்லியிருக்கவோ மாட்டேன் என்று கண்ணீர் விட்டு கதறினாள். அப்போது அமைதியாக புன்னகைத்தார் கிருஷ்ணர். இறைவன் ஒவ்வொருவருக்கும் உரியவற்றை மிகவும் கவனமாகவும் அன்புடனும் பிரத்தியமாகவும் தயாரித்து அவர்களிடமே தருகிறான். அதனை சுமையாக நினைப்பதும் பொக்கிஷமாக பார்ப்பதும் உங்களிடம்தான் இருக்கிறது. யாராலும் எதை சுமக்க முடியுமோ என்று ஆண்டவனுக்கு தெரியும். எனவே உங்களால் தாங்கள் முடிந்தளவு மட்டுமே அவன் சுமையை தருவான். அது மட்டுமல்ல, அதனை சுமக்க தன் கரம் கொடுத்தும் அருள்வான். இறைவனை நம்புங்கள், சுமைகள் எல்லாம் சுகமாக தெரியும். அதுவே பொக்கிஷமாக மாறும். இருமாலை ஈந்தவர். சோழ நாட்டில் பூதங்குடி என்ற தலத்திற்கு அருகில் உள்ள மண்டங்குடி என்ற ஊரில் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் அவதரித்தார். தொண்டரடி பொடியாழ்வார் பெற்றோர் அவருக்கு விப்ர நாராயணர் என்று பெயர் சூட்டினார். விப்ர நாராயணா திருவரங்கு பெருமாளிடம் தனி ஈடுபாடு கொண்டார். அங்கு தங்கி பெரியாழ்வாரை போல் மலர மாலை சமீபிக்கு தொண்டு செய்து வந்தார். விப்ர நாராயணரின் நந்தவனத்திற்கு வந்து தேவதேவி என்ற நடனமாவது அவரிடம் மயில் கொண்டாள். பெருமுயற்சிக்கு பிறகு தேவதேவி விப்ர நாராயணரை மயிலில் சிக்க வைத்தாள். பிராட்டியின் வேண்டுகோளின்படி உரிய நேரத்தில் நிகழ்த்திய திருவிளையாடல் வழியை பெருமாள் விப்ர நாராயணரை மீண்டும் தன்பால் தீர்த்தார். விப்ர நாராயணர் மாதர் மயிலால் மாதவனை மறந்து குற்றத்தை உணர்ந்து வருந்தினார். அக்குற்றத்திற்கு பரிகாரம் யாதென்றும் சான்றோர்களிடம் வினவினார். விப்ர நாராயணர் திருமாலடியார்களின் பாதங்கழுவிய புனித நீரே அவருக்கு உயிர் வலிக்கும் என்றனர். அவ்வாறே செய்த விப்ர நாராயணர் தொண்டரடி பொடியாளராக உயர்ந்தார். திருமாலை, திருப்பள்ளியேச்சு ஆகிய பிரபந்தங்களை இயற்றினார். மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில் உரையும் சிவபெருமானுக்கு பலியெழுச்சி பாடினார். தொண்டரடி பொடியாழ்வார் திருவரங்கனுக்கு பலியெழுச்சி பாடினார். தில்லை கூத்தனின் இனிய தரிசனம் கிடைக்க பெற்றால் மனித பிறவி பயனுள்ளது என்றார் திருநாவுக்கரசர். அரங்கனை அச்சுதா அமரர் ஏறே அன்று என்று அழைத்து அச்சுவை கிடைக்க பெற்றார். இந்திரலகம் ஆளும் அச்சுவை வேண்டேன் என்றார். தொண்டரடி பொடியாளரின் மலர்மலையை தொண்டை நினைவு கூர்ந்தார் திருக்கோளர் பெண் பிள்ளை. தொண்டரடி பொடியாழ்வார் திருவரங்கத்தில் நந்தவனம் அமைத்தார். திருத்தாளாய், துளசி மற்றும் நறுமண மலர்களை பறித்து திருமாலுக்கு மாலைகளை கட்டி சமர்ப்பித்தார். வளர்ப்பு தந்தை வால்மீகி மக்களுக்கு உரிய நீதியே மன்னருக்கும் பொருந்தும் என்ற கருத்தை நிலைநாட்ட ஸ்ரீராம சீதையை காட்டிற்கு அனுப்பினார். அப்போது கர்ப்பிணியாக இருந்த சீதா பிராட்டிய வால்மீகி முனிவர் ஆசிரமத்தில் லவன் என்ற மகனை பெற்றார். ஆசிரமத்தை சேர்ந்த மற்ற பெண்களைப் போலவே சீதையும் ஆசிரம பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். ஒரு நாள் வால்மீகி முனிவர் தியானத்தில் ஆழ்ந்திருந்த நேரத்தில் சீதை தண்ணீர் கோணர சென்றாள். குழந்தை லவனையும் சீதை தன்னுடன் எடுத்து சென்றாள். வால்மீகி தியானத்திலிருந்து விழித்த எழுந்தபோது குழந்தையை காணது தெரிவித்தது. ஆசிரமவாசிகளும் தூணக்குற்றனர். சீதை திரும்புவதற்குள் வால்மீகி தன்னுடைய தவத்தின் ஆற்றலால் ஒரு தரப்பை துண்டை லவனை போன்ற ஒரு குழந்தையாக செய்தார். சீதை ஆசிரமம் திரும்பினாள். அவள் கையில் குழந்தை லவன் இருந்தான்.
அவனை போன்ற மற்றொரு குழந்தை இருந்ததை கண்டால் நடந்ததை வால்மீகி முனிவர் விளக்கி உரைத்தார். குசம் என்ற சொல் தரப்பை புல்லை குறிக்கும். தரப்பை புல்லிலிருந்து தோன்றிய குழந்தைக்கு குசன் என்று பெயரிட்டார். வால்மீகியும் லவன் குசனும் ஒரு தாய் மக்களாகவே ஆசிரமத்தில் வளர்ந்தனர். வசிட்ட ஆசிரமத்தில் ராமனும் லட்சுமணும் சகல கலைகளையும் கற்றனர் அல்லவா? அதுபோல் வால்மீகியின் ஆசிரமத்தில் சகல கலையையும் கற்று தேர்ந்த லவன் குசனும் ராம்குமார் அசுமேத குதிரையை அடக்கி பிடித்தனர். பின்னர் ராமரின் அசுமேத வேள்வி சாலையை ராம் கதையை பாடி அரங்கேற்றினர் என்பது ராமாயணம் உத்தரகாண்டம் உரைக்கும் செய்தியாகும். தர்ம சிந்தனையும் பக்தியும். ஆதாயம் பார்ப்பதில் மட்டுமே ஆர்வம் கொண்ட வியாபாரி ஒருவர் தர்ம சிந்தனை என்பது அவரிடம் கொஞ்சம் கூட இல்லை. மறந்தங்கூட நெற்றியில் திருநீர் பூசமாட்டார். ஆனால் அவருடைய மனைவியோ நல்ல குணவதி, தர்ம சிந்தனையும் பக்தியும் கொண்டவர். கணவர் மீது அதிகமாக அன்பு வைத்திருந்தால் கணவரை எப்படி திருத்துவது என்று புரியாமல் தவித்தாள். எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவர் கேட்பதாக இல்லை. வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் கிடைக்க வேண்டியிருக்கும். இதில் சாமி புத்தம்னு இதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு என்றான். எல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் என்று மட்டும் பதில் சொல்வார். ஒரு நாள் அந்த வியாபாரிக்கு நோய் வந்து சிரமப்பட்டார். மனைவியிடம் வைத்தியரை அழைத்து வரும்படி சொன்னார். நாடி பிடித்து பார்த்த வைத்தியர் பரிசோதித்து விட்டு சில மருந்துகளை கொடுத்தார். ஜீரணமாகும் ஆகாரம் கொடுத்து மருந்து சாப்பிட்டால் எளிதில் குணமாகும் என்றார். அவ்வளவோ இதுதான் சமயம் என மருந்துகளை அலமாரியில் பூட்டி வைத்தார். மருந்து கொடுக்காத மனைவிடம் கோபத்தோடு மருந்து சாப்பிடும் நோய் போயிடுமா என்று கத்தினார். வியாபாரி போயிடும், பிறவியை கூட நோய் தான், அதுக்கு பக்தியும் செய்யும் தர்மம் என தான் மருந்து, அதையும் நீங்க புரிஞ்சுங்க என்று சொல்லி மருந்தை கொடுத்தாள். கூனை ஏமாற்றிய கதை. ஒரு முறை ராஜகுருவை தெனாலிராமன் அவமானப்படுத்தி விட்டார். ராமன் மீது பொறாமை கொண்ட ராஜகுரு இந்த குற்றச்சாட்டை அரசவைக்கு கொண்டு வந்து மன்னனையும் தூண்டிவிட்டார். ராஜகுருவை அவமதித்தது மன்னையே அவமதித்ததாகும். எனவே இதற்கு மன்னிப்பே கிடையாது. எனவே மன்னர் ராஜகுருவையே தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார். உடனே ராஜகுரு தெனாலிராமனை மண்ணின் கழுத்து வரை புதைத்து விட்டு யானையின் காலால் தலையை மிதித்து கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார். மன்னரை அப்படியே செய்யுங்கள் என்றார். உடனே காவலர்கள் தெனாலிராமனை காட்டுக்குள் ஒற்றை அடிபாதை வழியாக இழுத்து சென்று ஆள் நடமிட்டமில்லாத இடத்தில் நின்றார்கள். அந்த இடத்தில் ஒரு பெரிய பள்ளம் தோண்டினார்கள். தெனாலிராமனை அந்த பள்ளத்தில் இறக்கி கழுத்தளவு மண்ணால் மூடிவிட்டனர். பின் யானையை கொண்டு வர அரண்மனைக்கு சென்றனர். தெனாலிராமன் தப்பிச் செல்ல வழி தெரியாமல் மண்ணுக்குள் தவித்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் தூரத்தில் யாரோ வருவது தெரிந்தது. ஐயா ஐயா என்று அழைத்தார். அது மனிதன் அச்சத்துடன் வந்தார். பயப்படாதீர்கள், இங்கே வாருங்கள் என்றான். ராமனின் அருகே அமர்ந்தார். யாரையா? உம்மை மண்ணுக்குள் புதைத்தது என்றார். ராமன் வந்தவன் முதுகை பார்த்தான். அவன் முதுகு வளைந்து கோணாகி இருப்பதை அறிந்த ராமன் அவரிடம் ஒரு சாமர்த்தியமாக பேசினான். ஐயா, நானும் கூணந்தான். ஒரு பெரியவர் என்னிடம் ஒரு நாள் முழுவதும் மண்ணுக்குள் புதைந்தால் கூண் நிமிர்ந்து விடும் என்று சொன்னார். அதன்படி நானும் காலை முதல் மண்ணுக்குள்ளே இருக்கிறேன். என்னை தூக்கி விடுங்கள். என்ன ஏன் இந்த கூண் நிமிர்ந்து விட்டதா என்று பார்க்க மிகவும் ஆசையாக இருக்கிறது
என்றான். கூனும் ராமனை வெளியே எடுத்தார்.